திரைப்பட நடிகர் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நேற்று உங்கள் மாநாட்டில் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருந்தது, யாருக்கிட்ட இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதில் சில விஷயங்கள் கருத்துக்களாக பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பல இடங்களில் பல இடத்துல ஊழல் புகுந்திருக்கு. அதை ஒழிக்கணுங்கிறது பல அரசியல் தலைவர்களோட எண்ணமும் கூட. நீங்களும் அதுதான் சொல்கிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் 30 வருஷமாக இருந்தால் உங்கள் துறையில் இருக்கிற ஊழலை நீங்கள் முதலாக களையெடுக்கணுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசாங்கம் 100-150 ரூபாய் ஏதோ விலை நிர்ணயம் செய்திருக்கு, அதுக்கு தான் டிக்கெட்டை விற்கணும். ஆனால் முதல் வாரம் 2000, 3000, 5000 ரூபா வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்கப்படுது. அதை வாங்குறது யாருன்னா ரசிகர்கள். அதையும் தாண்டி பணம் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது பரவாயில்ல. ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப முடியாதவங்க, டெலிவரி கொடுக்குறவங்க, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க நிறைய பேர் வாங்கி அதை கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேட்டருக்காரங்க அப்படி காசு வாங்க முடியும் அப்படிங்கிறனாலலாம் அவங்க தைரியமாக ப்ரொடியூசர்கிட்ட இருந்து படத்தை வாங்குறாங்க. ப்ரொடியூசர் அதனால தான் தைரியமாக உங்களுக்கு 250 கோடி ரூபா சம்பளத்தையும் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பீக் கரியர், அதாவது என்னோட 250 கோடி ரூபாய் உள்ள பீக் கரியர்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த கரியரில் நீங்கள் வாங்குற 250 கோடி உங்களுக்கு தைரியமாக உங்கள் ப்ரொடியூசர் ஏன் கொடுக்குறாருன்னா, அவர்னால முதல் வாரம் 150 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வசூல் பண்ணிட முடியும், அவ்வளோ கலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான். அப்போ நம்பர் 1 ஊழல் இங்கே இருக்குது. அதுவும் அது ஒயிட்டில் கூட கலெக்ட் பண்ணுறது இல்லை, கருப்பு பணமாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால நாட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ இல்லை வேற எந்த விதத்துலையும் யாருக்கும் பயன் இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரப்போகுது. அதனால நீங்கள் ஊழலை ஒழிக்கிறத நான் முழுமையாக வரவேற்கிறேன். பட் அடுத்து உங்கள் படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாதாரண மக்கள் பார்க்குற மாதிரி அதே அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் டிக்கெட்டை விற்று ஊழலை நீங்கள் ஒழிச்சு காமிக்கிறதோட முதல் ஸ்டெப்பாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஊழல் ஒழிக்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறத நான் வரவேற்பேன்.